நான் வேற ஒரு கேஸ்ல ஜெயில இருந்தேன். நடுவுல இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வேற வேற நம்பர்ல இருந்துலாம் போன் பண்ணேன். ஆனா நீ கட் பண்ண. அந்த டைம்ல உன்ன மாதிரி வேற யாரோ விளையாட்டு பண்றாங்களோன்னு நினைச்சேன். அதான் நம்பரை மாத்திட்டேன். நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே நீ நியாயமா நடந்துக்கிறியா இல்ல என்னை ஏமாத்த பாக்குறியான்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி நடிச்ச. சரி சரி பரவாயில்ல விடு. உன் வீட்டை வித்து என் நகையை கொடு. நகை இப்ப என்கிட்ட இல்ல. நீ கொடுத்தப்போ அந்த நகைக்கு என்ன மதிப்போ அந்த பணத்தை நான் இப்ப கொடுத்துடுறேன். அப்போ உன் வீட்டையே என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். உனக்கு மட்டும்தான் திறமை இருக்கா? எங்களுக்கும் இருக்கு. மரியாதையா வீட்டை வித்து நகைய வாங்கி என் கையில கொடுத்துட்டு வடநாட்டு பக்கம் எங்கேயாவது ஓடிடணும். தெரியுதா? சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்பு. துணி நாய் நரியெல்லாம் துணியோடவா சுத்துது? போடா. ஒரு நிமிஷம். நீ வீட்டை வித்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டீனா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஓட மாட்டேன்ப்பா. என்ன கேரண்டி? இப்படி எல்லாம் கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றது? நீயும் என் கூட வா. வீட்டை வித்து காசை கையிலேயே தரேன்னு சொல்லணும். சொன்னியா? சொல்லல. ஏன் சொல்லல? தோணலப்பா. எப்படி தோணும்? என்ன ஏமாத்துறதானே உன்னோட நோக்கம்? அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் பணத்தை கொடுத்துடுறேன். வீட்டுல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கப்பா. என்ன விட்டுருப்பா. நான் ஊருக்கு போறேன். வேணா சந்தேகமா இருந்தா நீ என் கூட வா. ஒரு நிமிஷம். இந்தா போ. இத போய் கட்டிட்டு வா. வீட்டுல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கப்பா. சிவராஜ், போலாமா? போலாம். ஆனா என்ன ஆனா? காட்டுக்குள்ளனா இது ஓகே. சிட்டிக்குள்ள போறோம். எனக்கு மேல போட்டுக்க டி-ஷர்ட் சட்டை ஏதாவது கொடுத்தா. சட்டைய வாங்கி தரேன் வாடா. போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலை? ஒரு ஆளை தேடணும். வா. நோ நோ டாட், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவளோட தான் டாட். இட்ஸ் ஃபிக்ஸ். எனக்கு உலகமே அவதான், மாற்றமே கிடையாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல டாட். ஒன்ஸ் வார்த்தை கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு நான் வார்த்தை கொடுத்துட்டேன் டாட். அண்ணா வாங்கண்ணே. என்ன தம்பி தேடுறீங்க? இன்னைக்கும் ஏதாவது பக்கெட் கொண்டு வந்திருக்கீங்களான்னு பார்த்தேன். சும்மா தமாஸ் பண்ணாதீங்க தம்பி. உங்ககிட்ட தமாஸ் பண்ணாம வேற யாருகிட்ட பண்றது? சரி அதை விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. ஏன்னு சும்மா சொல்லுங்கண்ணே. நான் காலையிலேயே ஒரு குவார்டர் அடிச்சிட்டேன் தம்பி. காலையிலேயேவா? ஆமா தம்பி. ஏன்னு சொல்றேன் தம்பி. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். தம்பி என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயோ பெரியவங்க நீங்க எந்திரிங்க. என்னடா பண்றீங்க? எந்திரிங்க. என்னாச்சு? ஏன் அப்படி பண்றீங்க? என்னன்னா நீங்க போய் ஏன் கால்ல விழுந்துட்டு? இல்ல தம்பி, என்ன மாதிரி ஏழைங்க திமிர எடுத்து போய் பண்ண தப்புக்கு உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பசங்க தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் திமிர எடுத்து போய் உங்க மேல தண்ணி ஊத்துனதுக்காக வித்தியாசமா இருக்கட்டுமேனு வர்ஷினிய நீங்க
பழி வாங்குறீங்களான்னு கேட்க வந்தேன். அண்ணா என்னண்ணா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பி, நான் சரியா தான் பேசுறேன். நீங்க வர்ஷினிய லவ் பண்றது மாதிரி நடிக்கிறீங்க, அப்படித்தானே? அண்ணா சத்தியமா நான் அவளை லவ் பண்றேன். நீங்க வரும்போது எங்க அப்பா கிட்ட நான் போன்ல பேசிட்டு இருந்தத நீங்க கூட கேட்டிருப்பீங்க. கேட்டேன் தம்பி. ஆனாலும் உங்கள மாதிரி பணக்கார பசங்களுக்கு ஏழை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் தம்பி. அண்ணா என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இங்க பாருங்க, 5 விரலும் ஒன்னா இருக்கா? அது எப்படின்னு நானும் அந்த மாதிரி பசங்களும் ஒரே மாதிரி இருப்பேன்னு நீங்க நினைக்கலாம். வர்ஷினி மேல எனக்கு இருக்கிறது உண்மையான அன்புன்னு. அது எப்படி தம்பி? ஒரு பொண்ணை பார்த்த உடனேயே உண்மையான அன்பு வரும்? அண்ணா அதெல்லாம் வரும்ண்ணே. என்னப்பா, அவளை பத்தி முன்ன பின்ன தெரியாது. அவ யாரு என்னன்னு கேட்க கூட இல்ல. நீ அவ மேல காட்டுற அன்பு உண்மையானதுன்னு நான் எப்படிப்பா நம்புறது? அண்ணா ஒரு பொண்ணை ஏன் பிடிக்கலன்னு கேட்டா 1000 காரணம் சொல்லலாம். எப்படி பிடிச்சிருக்குன்னு கேட்டா உண்மையிலேயே பதில் சொல்ல முடியாதுண்ணே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். வர்ஷினி என்னால அன்பா நல்லா பாத்துக்க முடியும். ஆனா அவளால உன் அன்பை ஏத்துக்க முடியாதுப்பா. என்ன சொல்றீங்க? அவளை பத்தின ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா நீ அவளை விட்டுட்டு போயிட்டே இருப்ப. என்ன சொல்றீங்க? ஆமா, மேடத்துக்கு போன் போடுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஹலோ மேடம், நான் சந்தோஷ் பேசுறேன். கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன் சந்தோஷ். உடனே வரேன் மேடம். இல்லடா கண்ணு, என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தரை தேடிட்டு இருக்கான். கூடவே நான் இருந்தா அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும்னு அவன் ஃபீல் பண்றான். அதான் கூடவே சுத்திட்டு இருக்கேன். எங்க வேலை நாளைக்கு முடிஞ்சிடும். நான் வீட்டுக்கு வந்துடுறேன். கண்ணு என் சொல்லும், என் புஜ்ஜிமா வச்சிருமா. பாய். எத்தனாவது படிக்குது? யாரு? உன் குழந்தை. ஐயா, என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா. எனக்கு இன்னும் குழந்தை இல்ல குரு. என்ன?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.